யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரையிலும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சைதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரானுமாகிய இயேசுவே என்றார். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு வேதத்தை அறிய வேண்டும் ஆவலோடு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இன்றைக்கு அற்புதம் செய்வாராக. இது பின்மாரியின் காலம், மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிற காலம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து உயிர்ப்பிக்கிற ஒரு காலம். 12 சீஷர்களையும் 12 விதங்களிலே ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் 12 விதமான சூழ்நிலைகளிலே இருந்தார்கள். பெரிய படிப்பாளிகள் அல்ல, பெரிய ஞானிகள் அல்ல, மிக 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 சாதாரண குடும்பங்கள். அந்த நாட்களில் பெரிய வேதபாரகர்கள் இருந்தார்கள். யூதருக்குள்ள பெரிய ஞானிகள் என்று அழைக்கப்பட்ட பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அவ்வளோ வேத பண்டிதர்களை ஆண்டவர் அழைக்காமல் ஒரு சாதாரண மக்களை அழைத்து அவர்களை உருவாக்கினார், தன்னோடு தங்க வைத்தார். நம்மை பார்க்கிலும் இந்த சென்னை பட்டணத்தில் எவ்வளோ படிப்பாளிகள் உண்டு, ஞானிகள் உண்டு, வேத பண்டிதர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பேதமையானவர்களாக இருந்தாலும் உங்களை ஞானிகள் ஆக்குகிற வல்லமையுள்ளவர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுகிற ஒரு முக்கியமான நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு என்ற ஒரு சீஷனை ஆண்டவர் அழைக்கிறதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். இந்த வசனம் மீண்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, அவருடைய கண்கள் பிலிப்புவை கண்டது. அந்த ஒரு பார்வை அவரை ஆராய்ந்து அறிந்தது. ஒரு பார்வையிலே அவனுடைய குணாதிசயம் முழுவதையும் பார்த்தார், அவருடைய சுபாவத்தை பார்த்தார், அவரை தனக்கென்று தன்னுடைய சீஷனாக தெரிந்தெடுத்தார். பிலிப்பு என்பவர் பெத்சைதா என்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரிலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்தார். ஆண்டவரால் சபிக்கப்பட்ட பட்டணங்களே ஒன்று இந்த பெத்சைதா என்பதாகும். பெத்சைதாவையும் ஆண்டவர் சபித்தார், கப்பர்நகூமையும் சபித்தார். உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்விலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வளோ மனம் திரும்பி கர்த்தரை பின்பற்றி இருப்பார்களே. அந்த ஜனங்கள் இருதயம் கடினப்பட்டு இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ அங்கே சென்று பிரசங்கித்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த பெத்சைதா என்ற அந்த ஊரில் இருந்து ஆண்டவர் இந்த பிலிப்புவை, பெத்சைதா அதே ஊரிலிருந்து பேதுருவை, அதே பெத்சைதா என்ற ஊரிலிருந்து அந்திரேயாவை அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே பல சாபங்கள் அலைமோதி இருந்திருக்கலாம். விக்கிர ஆராதனையின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சில சாபங்கள் இருந்திருக்கக்கூடும்.
ஆனால் ஆண்டவர் அந்த சாபத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய கோத்திரத்திலே உங்களுடைய கர்த்தருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். பிலிப்பு என்ற வார்த்தைக்கு குதிரைகளை நேசிக்கிறவர் என்று அர்த்தம். அவருடைய அப்பா என்ன காரணமோ தெரியவில்லை, குதிரைகளை நேசிக்கிறவர் என்ற பெயரை அவருக்கு சூட்டினார். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் மேல் ஒரு அன்பு வைக்கிறார்கள். சிலருக்கு நாய் வளர்ப்பதென்றா ரொம்ப அலாதி பிரியம். சிலருக்கு ஹாபி கிரிக்கெட் என்றா பைத்தியமா இருக்கும். சண்டே கூட சர்ச்சுக்கு வராம கிரிக்கெட் பார்க்கணும்னு உட்கார்ந்துருவாங்க. மலேசியா போகும்போது ஒரு தாய் அழுது என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் பிஇ படிச்சு அதுக்கு மேல என்னென்னலாமோ கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கான், ஒரு வேலைக்கும் போக மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிரியம் கோழி சண்டை. எந்த கிராமத்தில் கோழி சண்டை நடந்தாலும் போயிடுவான். இதுக்குன்னே சண்டைக்கார கோழிகள் நிறைய வீட்டில் வளர்க்குறான். அவன் பெஞ்சாதி தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவனுக்கு சோறு போடுறா. இவனை எவ்வளோ திட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்துச்சு, பேசி பார்த்தாச்சு. ஏண்டா நீ இவ்வளோ பிஇ எம்இ எல்லாம் படிச்சு இந்த கோழிச்சண்டைன்னு கிராமமா போறிய, நல்லா இருக்குதா? குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானம் இல்லை. அதில் அவனுக்கு ஒரு பைத்தியம். கிறிஸ்தவர்கள் தான் நிறைய அந்த அரசியல் பல கட்சிகளில் போய் ஆத்துமாவை கெடுத்துருவாங்க. அதில் வட்ட செயலாளர், அந்த ஊர் சண்டை, இந்த ஊர் சண்டை, அது ஒரு சாக்கடைத்துறை. 3 எம்எல்ஏ என்கிட்ட வந்து, ஐயா நாங்கள் டெபாசிட் பண்ண போகிறோம், தேர்தலில் நிற்க போகிறோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணி தாங்க, நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்காக நீங்கள் அரசியலில் சேர்ந்திருக்கீங்க? ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்யணும்னா இயேசுவின் நாமத்தில் நன்மை செய்யுங்க. அரசியலுங்கிறது சாக்கடை. ஒரு ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண? இவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கூடாது. அரசியலை விட்டு வெளியே வந்து உங்களுடைய நாமத்தில் ஊழியம் செய்யும்படி உதவி செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப துக்கமாயிட்டு. 3 மாசம் கழிச்சு வந்து சொன்னாரு, நல்ல வேளை எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நான் சார்ந்திருந்த கட்சி வாஷ் அவுட் போச்சு, எனக்கு உங்களால் 15 ரூபாய் லாபம், 15 லட்சம் லாபம்னு சொன்னார். அடுத்த 2 பேர் இந்த பக்கம் எட்டியே பார்க்கல. அவங்க ஏதோ இந்த வந்தவாசி அந்த அங்கங்கன்னெல்லாம் வந்திருந்தாங்க. குதிரை பைத்தியம் சிலர் எப்போ பார்த்தாலும் குதிரை பைத்தியம். முதல்ல நம்முடைய ஆலயம் பாதி தான் இருந்துச்சு, அடுத்த பாதி வித்தவர் ஒரு குதிரை பைத்தியம். அவர் ஒரு நல்ல கவர்மெண்ட்ல இருந்தார். குதிரை ரேஸில் ஒரே நேரத்தில் 50,000 ரூபா அடிச்சிச்சு. அதுல இருந்து அதை வேலையை விட்டுட்டு, குதிரை ரேஸில் நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் போய் எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டு கடைசியில் என்ன தேடி வந்து இந்த மீதி பாதி நிலத்தை எங்களுக்கு வித்துட்டு போயிட்டார். அவருக்காக ரொம்ப பரிதாபப்படுறேன். பிலிப்பு என்றால் குதிரை பிரியன், குதிரை பைத்தியன், குதிரை மேல அளவில்லாத அன்புடையவர் என்றெல்லாம் அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை, அந்த குதிரை வளர்க்கறதுல பிரியப்பட்டு இருந்த அவரை ஆண்டவர் தனக்கென்று வேறு பிரித்து தம்முடைய சீஷனாய் மாற்றிக்கொண்டார், தன்னுடைய அப்போஸ்தலனாய் மாற்றிக்கொண்டார். தன்னுடைய சுவிசேஷத்துக்கென்று அவரை தனக்கென்று
தெரிந்து கொண்டார். பிலிப்புங்கிற வார்த்தை ஒரு யூத வார்த்தை இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் தேடினாலும் பிலிப்புங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கவே முடியாது. பிலிப்பு என்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த பிலிப்பு என்கிற பெயர் எப்படி வந்தது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவின் நாட்களில் ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார்கள். அவர்கள் அரசாளுவதற்கு முன்பாக அதே இஸ்ரவேல் தேசம் கிரேக்கர்களால் அரசாளப்பட்டது. மகா அலெக்சாண்டர் அவர் தன்னுடைய படையெடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்தார். அவரை யூத ரபிகள் போய் வரவேற்றார்கள். அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விவரித்து சொன்னார்கள். மகா அலெக்சாண்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு யுத்தம் செய்யாமல் முழு இஸ்ரவேல் தேசமும் கிரேக்கருக்கு கீழாய் வந்தன. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திலே பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு கழுத்தும் மார்பும் வெள்ளியால் செய்யப்பட்டு இருந்தது. அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மூன்றாவது சாம்ராஜ்யம் வயிறு, வெண்கலத்தால் செய்யப்பட்ட வயிறு. அது கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமானது. பாபிலோன் அரசுக்கு பிறகு, மேதிய பெர்சிய அரசுக்கு பிறகு கிரேக்க அரசு வந்தது. அதுக்கு பிறகுதான் ரோம அரசாங்கம் வந்தது. அதில் இயேசு பிறந்தார். இந்த மகா அலெக்சாண்டர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தது. அவருடைய தகப்பனார் பெயர் பிலிப்பு. அவருடைய தகப்பனார் பெயர் பிலிப்பு. அவருக்கு குதிரை வளர்க்கறதுன்னா அவ்வளோ பைத்தியம். எகிப்திலிருந்து விதவிதமான குதிரைகளை இறக்குமதி செய்து தன்னுடைய மகனாகிய மகா அலெக்சாண்டருக்கு 20,000 குதிரைகளை பரிசளித்தாராம். அந்த 20,000 குதிரை வீரர்களை வைத்துத்தான் மகா அலெக்சாண்டர் இஸ்ரேல் தேசத்தை பிடித்தது. வட இந்தியாவிலே புருஷோத்தமன் என்று ஆளப்படுகிற ஒரு ராஜா அவனையும் ஜெயித்தது. ஆகவே பிலிப்பு என்ற வார்த்தையிலிருந்து தான் பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம், பிலிப்பி என்ற பட்டணம் மகா அலெக்சாண்டருடைய தகப்பனுடைய ஞாபகார்த்தமாய் கட்டப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். அந்த பிலிப்பி பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் போய் குறி சொல்லுகிற அவருடைய பெண்ணை, அந்த குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதினால் அதே பிலிப்பி பட்டணத்தில் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டப்பட்டார்கள். இரவிலே துதி செய்த போது அந்த பிலிப்பி பட்டணத்தின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அங்கே சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். அதே பிலிப்பி பட்டணத்தில் சரியான ஆலயம் இல்லாததினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆற்றங்கரையிலே போய் உட்கார்ந்து அங்கே கூடி வருகிற ஒரு சிறிய கூட்டத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணினார். அதுக்கு பிறகுதான் அந்த பிலிப்பிய சபை ஏற்பட்டது. அங்கே அநேக ஊழியக்காரர்கள் போய் ஊழியம் செய்தார்கள். பிலிப்பு என்ற பெயரிலிருந்து பிலிப்பி பட்டணம் வந்தது. பிலிப்பியருக்கு இருந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அங்கே ஒரு பெரிய எழுப்புதலே ஏற்பட்டது. பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. வேதத்தில் பார்க்கும்போது 4 வகை பிலிப்புகளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அந்த நாட்களிலே கால் பங்கு தேசாதிபதி என்று அழைக்கப்படுகிற ஒரு பிலிப்பு இருந்தார். அவர் ஒரு கவர்னர். அவருக்கு மேலாகத்தான் ஏரோது இருந்தார். இந்த கவர்னருக்கு பெயர் பிலிப். அவருக்கு மேலே இருந்த அந்த ஏரோது பிலிப்பு மனைவியை தன்னுடைய மனைவியாய் எடுத்துக்கொண்டார். இதை அறிந்த போது யோவான் ஸ்நானகன் நேரடியாக ஏரோதுக்கு முன்பாக நின்று
நீர் உம்முடைய மனைவியை வைத்திருக்கிறது சரியல்ல. அவனை பிடித்து ஜெயிலில் அடைத்தார். இந்த ஏரோதுவின் மகள் நடனம் ஆடினது மூலம் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். தாய் ஏவி விட்டபடியே யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள். யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். மூன்றாவது ஒரு ஏரோதை குறித்து, மூன்றாவது ஒரு பிலிப்போய் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்தான் சுவிசேஷனாகிய பிலிப்பு. சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பு சபையை பாழாக்கினது நிமித்தம் பலரும் பல திசைகளில் பொய் எழுப்புதலை ஏற்படுத்தினார்கள். இந்த சுவிசேஷன் சமாரியாவுக்கு போய் ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தினார். சமாரியர்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேதுரு வந்து அந்த பிலிப்பு என்கிற சுவிசேஷன் பிரசங்கம் பண்ணினதினாலே அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்படி அவர் வந்தார். பேதுரு தலையில கை வைத்து ஜெபித்த போது அவ்வளோ பேரும் அபிஷேகம் பட்டார்கள். அந்த பிலிப்பு சீஷனாகிய பிலிப்பு அல்ல, சுவிசேஷனாகிய பிலிப்பு. வேதம் சொல்லுகிறது, பந்தி விசாரிப்புக்காக 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். பந்தி விசாரிப்பு சரியா நடக்கல என்று கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததினாலே பேதுரு சொன்னார், நாங்கள் வசனத்தை பிரசங்கிப்பதை விட்டுவிட்டு ஜெபிப்பதை விட்டுவிட்டு பந்தி பரிமாறி கொண்டிருக்க எங்களால் முடியாது. 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் 7 பேர்ல ஒருவர் ஸ்தேவான், அடுத்தவர் சுவிசேஷனாகிய பிலிப்பு. இந்த பிலிப்பு தான் சீமோன் என்கிற மந்திரவாதியை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இந்த பிலிப்பு தான் 4 குமார்த்திகள் அவருக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னி பெண்கள் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. 4ஆவதாக உள்ள பிலிப்பு தான் இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த பிலிப்பு என்று சொல்லப்படுகிறவர். ஆண்டவர் அவரை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்? யோவான் 1:43 இவ்விதமாய் சொல்லுகிறது. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நீ எனக்கு பின் சென்று வா. அது எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பின்னாலேயே நடக்கணும், அது அர்த்தமா? இயேசு தங்கி இருக்கிற இடத்துல தங்கி இருக்கணும், இயேசு செய்த ஊழியத்தை செய்யணும், நல்லதுதான். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லும்போது அவனுடைய முதல் அர்த்தம், என்னுடைய சுபாவங்களை பின்பற்றி வா, என்னுடைய குணாதிசயங்களை பின்பற்றி வா, என்னுடைய ஜெப ஜீவியத்தை பின்பற்றி வா, என்னுடைய பரிசுத்தத்தை பின்பற்றி வா, என்னுடைய ஆத்தும பாரத்தை பின்பற்றி வா, என்னுடைய தாழ்மையை பின்பற்றி வா, என்னுடைய மனதுருக்கத்தை பின்பற்றி வா, என்னை போல மாறும்படி என்னை கவனித்து என்னை பின்பற்றி வா என்பது அதனுடைய ஆழமான அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் எலியாவையும் எலிசாவையும் பார்க்கிறோம். எலியா தன்னுடைய சால்வை எடுத்து எலிசா மேல போட்டார். ஒரு அழைப்பு, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. சால்வையை போட்ட உடனே தெரிந்தது, நான் செய்கிற அதே தீர்க்க தரிசன ஊழியத்தை நீ செய்யும்படி நீ என்னை பின்பற்றி வா.
நீ என்னை பின்பற்றி வா. உடனே அவர் என்ன செய்தார்? இனிமே பழைய வேலையை நான் பின்பற்ற மாட்டேன். 12 ஏர் மாடுகளை பூட்டு உழுத அவர் அந்த ஏர் கம்புகளை முறித்தார், அந்த ஆடுகளை அடித்தார். 12 மாடுகளை ஒரு நல்ல பிரியாணி, ஆம்பூர் பீஃப் பிரியாணி மாதிரி அந்த ஊருக்கே சமைத்து போட்டுவிட்டு எலியாவை பின்பற்றும்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். எங்க அப்பா அம்மாவை போய் முத்தம் கொடுத்து விட்டு வரும்படி எனக்கு உத்தரவு தரணும். எலியா சொன்னார், சரி நீ போய் வா, நான் உனக்கு செய்ததை நீ மறந்து விடாதே. எலிசா போய் முத்தம் செய்துவிட்டு திரும்ப ஒரு நாளும் விட்டு விட்டு வந்த பயிர் தொழிலுக்கோ ஏர் உழுவதற்கோ திரும்பவில்லை. முன் வைத்த காலை அவர் பின் வைக்கவில்லை. நான் திரும்ப மாட்டேன் என்கிற உறுதியோடு தான் அந்த 12 மாடுகளையும் அடித்து அவர் விருந்து செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிலிப்புவை அழைத்தார். என்னை போல நீ மாறணும், என்னில் உள்ள ஆவின் வரங்களை நீ செயல்படுத்தும், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான், இவளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யணும். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் ஏன் சிஷ்யரை அழைத்தார்? தன்னோடு இருக்க அழைத்தார். தன்னுடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி, வியாதியஸ்தரை குணமாக்கும்படி, தன்னுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி அவளை அழைத்தார். ஆனாலும் முக்கியமாக இயேசுவை போல மாறும்படி அழைத்தார். இயேசுவை போல மாறும்படி. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பக்தன், ஏறக்குறைய 85-90 வயது இருக்கும், ஒரு மைதானத்தில் நின்று ஒரு பாட்டு பாடினார். இந்த பாட்டு என்னுடைய உள்ளத்தை அசைத்தது. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து உருக்கத்தோடு, உம்மை போல் மாற்றும் இயேசுவே, உம்மை போல் மாற்றும் உன்னத ஆவியை ஈந்துமே என்னை உம்மை போல் மாற்றும். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரை போல மாற்றுவதற்காக. பொதுவாக பொற்கொள்ளர்கள் பொன்னை உருக்கி உருக்கி ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் உருக்க உருக்க அதில் உள்ள கழிவுகள் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அதை அகற்றுவான். அதில் உள்ள தூசிகள், அதோடு இணைந்திருக்கிற மற்ற உலோகங்கள், மணல் போன்றவற்றை அகற்றி கொண்டே இருப்பான். எதுவரை அப்படியே உருக்குவான் தெரியுமா? அந்த பொற்கொல்லனுடைய முகம் அந்த பொன்னிலே பளிச்சென்று தெரியும்படி உருகி நிற்கிற அந்த பொற்கொல்லனுடைய முகம் அதில் பார்க்கும்படி அது வரையிலும் அதை உருக்கி கொண்டே இருப்பான். அதுதான் 24 கேரட் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசுனுடைய சாயல் நம்மில காணப்படும் போதுதான், அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை போல மாற்றப்படுவோம். அவர் வெளிப்படும் போது நாம் மறுரூபமாகும் போது எப்படி இருப்போமா? 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, நாம் இயேசுவை போல இருப்போமா. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினாலே நாம் அவருக்கு ஒப்பானவர்களாய் இருப்போம். இரண்டாவதாக, அவரை பின்பற்றுதல் என்றால் என்ன? முதலாவது சொன்னேன், அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அதை நாம் பின்பற்றுகிறோம். இரண்டாவது, அவருடைய செயல்களை பின்பற்றுகிறோம். 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது,
அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகள் இந்த 4 சுவிசேஷங்களிலே காணப்படுகிறது. சிலவற்றை அவர் முன்மாதிரியாக நமக்கு காண்பித்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்றார். எதற்காக? நாமும் பெற வேண்டும் என்கிற முன்மாதிரியை காண்பிப்பதற்காக. அவருடைய அடிச்சுவடுகளை அந்த யோர்தான் நதி கரையோரத்தில் பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர் போனார். குழந்தையிலேயே அவரை பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனார்கள். விருத்த சேதனம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு புறா குஞ்சுகளை காணிக்கையாக கொண்டு போனார்கள். ஆனால் அறிவு வந்த பிறகு பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்வது ஞானஸ்நானம் அவசியம். ஞானஸ்நானத்திலே பழையவைகள் எல்லாம் மூழ்கி போகிறது. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்மை நிரப்புகிறது. சிலர் நான் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் ஒரு ஆளாவது குழந்தையில ஞானஸ்நானம் பெற்றதாக அத்தாட்சியே கிடையாது. குழந்தை ஞானஸ்நானம் என்பது ஒரு பிசாசின் பொல்லாத வஞ்சனையான உபதேசம். இயேசுவானவர் அதை சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சிலுவையில் இயேசு எனக்காக அறையப்பட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன். தண்ணீரில் நிற்கிறோம். தண்ணீரில் மூழ்கிற நேரம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். அந்த அடக்கத்தின் வழியாய் அவரோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். தண்ணீரிலிருந்து எழும்பும்போது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நானும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பேன். ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன். இயேசு உயிரோடு எழுந்தது போல எக்கால சத்தம் துணிக்கும் போது நானும் உயிர்ப்பிக்கப்படுவேன். அதுதான் ஞானஸ்நானம். இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் அதை எடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன். பல இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீஷருடைய கால்களை கழுவும் போது யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தில், உங்களுடைய போதகரும் உங்களுடைய ரபியுமாயிருக்கிற நானே இதை செய்ததுண்டானால், நானே உங்களுக்கு மாதிரியை காண்பித்ததுண்டானால், இந்த மாதிரியின்படியே நீங்கள் மற்றவருடைய கால்களை கழுவி ஒப்புரவாகி விடுங்க. கால்களை கழுவுவது தாழ்த்துவதற்கு அடையாளம், கசப்புகளை தூக்கி எறிந்து விடுவதற்கு அடையாளம், மன்னித்து மறந்து ஒப்புரவாகி விடுவதற்கு அடையாளம். நானே அதை உங்களுக்காக செய்து நான் மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் தெளிவாக யோவான் 13:14 வசனத்தில் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், அடிச்சுவடுகளை வைத்து போனேன். 1 பேதுரு 2:21 இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாடுகளை சகிப்பதற்காக. கர்த்தர் சில பாடுகளை உங்களுக்கு அனுமதிக்கும் போது நீங்கள் முறுமுறுக்காமல் உங்களுக்காக பாட அனுபவித்தவரை இயேசுவை நினைத்து அந்த பாடுகளை சகிக்க பலன் தரும் ஆண்டவரே. பாடில்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் சில பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உங்களால் தாங்க முடியாத அளவு பாடுகளை உங்கள் மேல் சுமத்தி உங்களை சோதிக்கிறவர் அல்ல. சோதனை வரும்போதெல்லாம் அதற்கு தப்பும்படியான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். சிலுவை பாதையிலே இயேசு நடந்தார். சிலுவை பாதையிலே எண்ணற்ற சீஷர்கள் நடந்தார்கள், கிறிஸ்தவர்கள் நடந்தார்கள்.
நமக்கு என்ன சிலுவை கொடுத்தாரோ அதை சுமந்து கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லும்போது பாடுகளை சகிப்பது. அடுத்ததாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்க. அந்த மாதிரியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஒரு மனப்பாடு உங்களுக்கு இருக்கட்டும், ஏக சிந்தை இருக்கட்டும், குடும்பத்தில் ஏக சிந்தை இருக்கட்டும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இழுபறியாய் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஒருவருக்கு ஒரு தாழ்த்தி ஒரு மனப்பாடோடு ஏக சிந்தையோடு நீங்கள் செய்கிறவர்களா இருக்கணும். மேல் வீட்டறையில் அபிஷேகம் பெறும்போது 120 பேர் ஒன்றாக இருந்தாலும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடி வந்தார்கள். அப்பொழுதான அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏக சிந்தை. உலகத்தான் பாடுறான், சினிமாக்காரன் பாடுறான். என்ன பாடுறான்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த பாட்டில் கூட ஒரு ஏக சிந்தை. நமக்கு என்ன செய்ய, சில உதாரணங்களை அங்கிருந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவன் பாடுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சிலர் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே கஷ்டம், வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, செத்தா நல்லா இருக்கும், ஏன் தான் பிறந்தனோ, அப்படியே புலம்பல் பாடிட்டு இருப்பாங்க. எரேமியா பாடின புலம்பலை பார்க்கலாம், இவங்க பாடுற புலம்பல் தான் பெருசாக இருக்கும். சினிமாக்காரன் சந்தோஷத்தோட அவன் பாடுறான், ஒளிமயமான எதிர்காலம் உள்ள இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் இருள்மயமான, சாசுமயமான, நோய்மயமான எதிர்காலம் எனக்கு உண்டுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறான். பாருங்க, நம்மளோட அவன் பரிசுத்தவான். அவன் பரிசுத்தவான் இல்லை என்றாலும் அப்படி பாடுறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன காரியத்துக்கும் நம்ம சோர்ந்து போகிறோம். நமக்கு ஒரு பெரிய பாடு ஆண்டவருக்கு தரல. அந்த பாடுகளை சகிக்க பரிசுத்தாவியானவர் பலன் நம்மோடு இருக்கிறது. அந்த பாடுகளை சகிக்க கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் காண்பித்த ஒரு ஏக சிந்தை, ஒரு மனப்பாடு. வீட்டிலாகட்டும், சபையிலாகட்டும், ஒரு மனப்பாடு அவ்வளோ அவசியம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் அடிச்சுவடு என்றால் என்ன? அவர் காண்பித்த மாதிரி என்ன? ஆண்டவருடைய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாய் அமைந்திருக்கிறது. மார்க் 5, 6, 7 மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் அந்த பிரசங்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அறிவுறுத்துகிறது. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், அறிவுறுத்துகிறது. கலங்கரை விளக்கமாய் இருக்கிறீர்கள். எப்படி நடந்து கொள்ளணும்? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க, வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய உபதேசங்களை, அவருடைய சட்ட திட்டங்களை நீங்க அறிந்து கொள்ளுங்க. என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது அது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. கால்கள் கழுவி ஒருவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புரவாவதை குறிக்கிறது. அவருடைய பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருப்பதை முன்குறிக்கிறது. அவருடைய உபதேசங்களை அறிந்து பின்பற்றுவதை குறிக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று உங்களை அழைக்கிறார். அடுத்ததாக இந்த பிலிப்பு அழைத்த உடனே ஒரு வெளிச்சம் அவருடைய உள்ளத்தில் வீசுகிறது. ஒரே அழைப்பு, என்னை பின்பற்றி வா. உடனே ஒரு ரெவலேஷன், உடனே ஒரு வெளிப்பாட்டு வரம், அறிவை உணர்த்துகிற வரம், ஞானத்தை தெளிவுபடுத்துகிற வரம் அவருடைய உள்ளத்திலே பளிச்சென்று பிரகாசிக்கிறது.
பிலிப்பை அழைத்த உடனே முதலாவது அது ஆத்தும ஆதாயம் செய்ய புறப்பட்டு விட்டார். அழைத்த அடுத்த நிமிஷமே நாத்தான் வேல் என்ற ஒருவனை பார்த்து அவனை ஆண்டவரை பின்பற்ற அழைக்கும் போது அந்த வெளிப்பாடை அவருக்கு சொன்னான். 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு 3 வெளிப்பாடுகளை சொன்னார். முதலாவது, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஆண்டவர் அழைச்சி 5 நிமிஷம் ஆகல, ஒரு வெளிப்பாடு. 9 வரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனை பற்றிய வெளிப்பாடு, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அதை பற்றிய ஒரு வெளிப்பாடு. மறைபொருட்கள் ரகசியத்தை பற்றிய உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. உண்மை நிலைமை என்ன என்பதை பற்றி ஒரு வெளிப்பாடு. சாலமோனிடத்திலே 2 பெண்கள் வந்தார்கள். உயிருள்ள பிள்ளை யாருடையது? ஒருத்தி சொல்றா, செத்து போன பிள்ளை இவளுடையது, உயிருள்ள பிள்ளை என்னுடையது. அடுத்தவ சொல்றா, செத்து போன பிள்ளை அவளுடையது, உயிருள்ள பிள்ளை யாவுடையது. சாலமோனுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு. சரி, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, 2 பேரும் என்னுடையதுன்னு சொல்றாங்க. சரியா 2ஆ வெட்டி பிளந்து இவளுக்கு பாதி கொடுத்துருங்க, அவளுக்கு பாதி கொடுத்துருங்க. இல்லை, என்ன வெளிப்பாடு இருக்கிறது? உண்மையாய் பெற்றெடுத்த தாய் வயிறு துடிக்க ஆரம்பித்தது. அடுத்தவா, அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், வெட்டி போடு. அவ தான் பொல்லாத தாய். சாலமோன் அந்த வெளிப்பாட்டின் மூலமாக தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டார். ஒரு இடத்தை பற்றி சில வெளிப்பாடுகள், சில சூழ்நிலைகளை பற்றிய வெளிப்பாடுகள், சில பிரச்சனைகளை பற்றிய வெளிப்பாடுகள், சில மனுஷனை பற்றிய சில வெளிப்பாடுகள். ஒரு ஆள் வந்த உடனே நம்ம மனசுல தெரியணும், இவன் எதுக்காக வருகிறான், அவனுடைய உள் நோக்கம் என்ன. அவன் அங்கிருந்து வரும்போதே உங்களுக்கு ஆவியானவர் சொல்லணும், அவனை நம்பாத பயங்கர திருட்டு காக்கா, உன்கிட்ட பணம் அடிக்கிறக்கா வாரான், 32 காட்டிட்டு வாரான், அப்படியே பாசம் நேசம் ஒழுகிற போல வரான். இவனை நம்பின பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவான். சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் இந்த வரத்தின் மூலமாய் நமக்கு தருவார். இங்கே பிலிப்புவுக்கு முதல் கிடைத்தது அந்த வெளிப்பாட்டு வரம். இயேசுவை பற்றி அவர் 3 வார்த்தை சொல்லுகிறார். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இந்த இயேசு யார்? இந்த இயேசுவை பற்றிய வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? மோசேயால் எழுதப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், அவருக்கு செவி கொடுங்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நிறைய வசனங்கள் இவ்விதமாய் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பழைய ஏற்பாட்டில் என்னென்ன தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, என்னென்ன சொன்னாங்க, அது எப்படி எப்படி நிறைவேறினது. இயேசுடைய பிறப்பை பற்றி எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார். மீகா 5:2 அந்த தீர்க்க தரிசனம். அவர் எப்படி சிலுவையில் அறையப்படுவார். சங்கீதம் 22, ஏசாயா 53 அவருடைய மரணத்தை பற்றிய தீர்க்க தரிசனம். மோசே தீர்க்கதரிசிகளால் நிறைவேறின அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டோம். வரப்போகிற மேசியா இன்னார் என்று கண்டுபிடிச்சிட்டேன். வரப்போகிற கிறிஸ்து அபிஷேகம் பண்ணுகிறவர் யார்?
அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆகவே அவன் வெளிப்பாட்டில் முதல்ல சொல்லுகிறார், மோசேயாலும் தீர்க்கதரிசிகளாலும் எழுதப்பட்டவர், அவரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். நீங்க கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? மோசே என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியணும், தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியலன்னா நீ கண்டுபிடிக்க முடியாது. பைபிள் வாசிச்சா தான் உங்களுக்கு தெரியும். பைபிளை வாசித்து வாசித்து தியானிக்கும் போது தான், ஆஹா வருகை பற்றி இப்படி சொல்லியிருக்குதா, ஆஹா ஆஹா வருகையில் நான் ஆயத்தப்பட நான் என்னென்ன செய்யணுமா. வேதத்தை நம்ம படித்து ஆராயும் போது தான் அதில் என்ன எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிறது, அவர் எப்படி ஒரு தேற்றவாளனாய் வருவார், எப்படி சகல சத்தியத்துக்களும் வழிநடத்துகிறவராய் வருவார், எப்படி நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார், என்ன எழுதியிருக்கிறது என்று நமக்கு தெரியணும். வேதத்தை ஒரு முறை கூட வாசிக்காம இருந்தால் அவன் கிறிஸ்தவனே இல்லை. இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வர வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி வாசிக்கிறது, அன்றன்றுள்ள அப்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு 3 chapters வாசிக்கிற பிளான் கொடுத்துருக்குறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிச்சு முடிச்சலாம். என்னுடைய தகப்பனார் கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கார்னரில் அந்த கார்னர் வர வாசி முடிச்சிருவார். அவருடைய பைபிளில் பேக் சைடில் எழுதியிருப்பார், ஜனவரி 1ஆம் தேதி நான் வாசிக்க ஆரம்பித்தேன், பிப்ரவரி 28 முடித்து விட்டேன், மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பித்தேன், ஏப்ரல் 30 முடித்து விட்டேன். வருஷத்துக்கு 6 தடவை பைபிளை வாசிப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாக சாப்டராக பைகாட் பண்ண என்னை பார்த்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு, இவ்வளோ வசனம் எப்படி பாராமல் சொல்கிறீங்க. சின்னதுல எங்கள் அப்பா அம்மா அப்படியே மைண்டில் ஏற்றிட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிறகு முதல் செய்த வேலை இந்த காணல் அந்த காணல், இந்த காணல் வேதத்தை வாசிக்க வாசிக்க அவ்வளோ தேனிலும் மதுரமானது. பைபிளில் காந்தகையா மந்திரி எருசலேமில் தொழுது கொண்டுட்டு அவன் தான் தேசத்துக்கு போகிறான், ஆப்பிரிக்காவுக்கு போகிறான், எத்தியோப்பியா தேசத்துக்கு போகிறான், ரதத்தில் திரும்புகிறான், குதிரை இழுக்குது, கொடா 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 கொடான்னு வனாந்தரத்தில். சரியா கல் மண்ணோர சரியான ரோடு கிடையாது. ஆனால் அந்த ரதத்தில் உட்காந்து ஏசாயா 53 வாசிச்சுட்டு போகிறான். அந்த ரதத்தில் போகிறான். நம்ம ஒரு மாதிரி பஸ் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அழகாக போகாது. நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு புதிய ஏற்பாடை எடுத்துகிட்டு போகிறோமா, வாசிக்கிறதில்லை. நீங்கள் வாசிச்சா தான் மோசே தீர்க்கதரிசிகள் எழுதினவரை கண்டோம் என்று உங்களால் சொல்ல முடியும். 2வது அவனுடைய வெளிப்பாடு என்ன, அதை சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், அவர் யோசேப்பின் குமாரன் நாசரேத்தூரானுமாகிய இயேசு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு யார், ஆதாமிலிருந்து அந்த வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறது. 3 செக்ஷனாக அந்த வம்ச வரலாறு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14 வம்சங்கள். தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலம் வரைக்கும் 14 தலைமுறை. பாபிலோனில் சிறைப்பட்டு போனது முதல் யோசேப்பு வரையிலும் 14 தலைமுறை, மொத்தம் 42 தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு இயேசுவினுடைய தந்தை என்று எண்ணப்பட்டார். யோசேப்பின் மூலமாய் இயேசு பிறக்கவில்லை. ஸ்திரீயின் வித்தானவர் என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலிடும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் கர்ப்பம் தரித்து பிறந்தார்.
யோசேப்பு தன்னுடைய வீட்டை இயேசு வளருவதற்கு கொடுத்தார். உலகத்தாருடைய கண்களிலே இயேசுனுடைய தகப்பன் என்று எண்ணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்புவுக்கு அந்த வம்ச வரலாறு தெரிகிறது. யோசேப்பினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதை அந்த வம்ச வரலாறு. ஒரு எளிய தச்சன் நாசரேத் ஊரில் வந்து குடியேறும்போது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? ஒரு வறட்சியான இடம். ஆனாலும் ஈசாயின் வேரிலிருந்து ஒரு துளி எழும்பி செழிக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வறண்ட நிலத்திலிருந்து எழும்புகிற ஒரு வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. வறண்ட நிலமாகிய நாசிரத்திலிருந்து அவர் எழும்புகிறார். ஆகவே அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். மூன்றாவதாக அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். நாசிரத்திலே அவர் வளர்ந்தார். எல்லாருக்கும் தெரியும், அவர் பிறந்தது பெத்லகேம். அவருக்கு 3 வயதாவதற்கு முன்பாக ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய அவன் தேடினபடினால் மரியாளையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு அவர்கள் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். எகிப்து என்றால் ஒரு பரதீசியாய் தங்குகிற உலகம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். நாசரேத் என்றால் பாதுகாப்பு என்ற அர்த்தம். அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அந்த பெத்லகேமை பிறந்து அந்நியனும் பரதேசியும் என்று அழைக்கப்படுகிற எகிப்துக்கு சென்று நாசரேத்தூரிலிருந்து வந்ததற்கு ஒரு காரணம், அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். நசரேயன் என்று அழைக்கப்படுவதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, நசரேயா என்கிற விரதத்தின்படி நசரேயன். நசரேயன் கர்த்தருக்கு முன்பாக தீட்டுப்படாத ஒரு விரதத்தோடு வளர்கிறவன். அவன் தலை மயிரிலே சவரவன் கத்திப்படுவதில்லை. அவன் திராட்சை செடியில் உண்டான ஒன்றையும் அவன் தொடுவதும் இல்லை, பருகுவதும் இல்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு விரதத்தோடு அவன் நடப்பான். ஆனால் இயேசுவுக்கு அந்த அர்த்தத்திலே நசரேன் என்ற பெயர் வரவில்லை. நாசரேத்தூரிலே அவர் வளர்ந்தபடியால் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது மத்தேயு 2:23 அவர் நசரேன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தேவதூதர்களும் இயேசுவை சுற்றி சொல்லும்போது மார்க் 16:6 நசரேனா இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். பிலாத்து சிலுவைக்கு மேலாக ஒரு மேல் விலாசம் எழுதும்போது நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று யோவான் 19:19 எழுதி ஆணி அடித்து வைத்தார். பேதுரு பிறவி சப்பானி எழுப்பும்போது நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இயேசுவின் நாமம் நசரேனாகிய இயேசுவின் நாமம் என்று அழைக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே இமைப்பொழுதில் இயேசுவை பற்றி அவ்வளவு வெளிப்பாடு. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட இயேசு, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்ட இயேசு, நசரேனாகிய இயேசு. இந்த இயேசுவை பற்றி பிலிப்பு சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு அவர் எடுத்து சென்றார். அவருடைய ரஷ்யாவுக்கு கீழ் இருக்கிற ஹியராபோலிஸ் அந்த இடத்துக்கு போய் வல்லமையாய் ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள் ஒரு பயங்கரமான சர்ப்பத்தை, பிசாசே இறங்கி வந்தது போல ஒரு பயங்கரமான சர்ப்பம், அதை தொழுது கொண்டு வந்தார்கள்.
பிலிப்புக்கு ஆவியில ஒரு வைராக்கியம் உண்டானது. ஜீவனுள்ள தேவனை வழிபடாமல் சர்ப்பத்தை வழிபடுகிறார்களே, நேராக அந்த கோவிலுக்கு போனார். இந்த சர்ப்பத்தை பார்த்து கட்டளையிட்டார், நீங்க உள்ள இருக்கக்கூடாது, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை விட்டு ஆராதனை உன் பக்கமாய் திருப்பக்கூடாது, இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. ஒரு பயங்கர துர்நாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த சர்ப்பம் அந்த ஆலயத்தை விட்டு ஓடினது. நேர கவர்னருடைய மகனை அது கொத்தினது. அந்த ஊரில் உள்ள நிறைய பிரமுகர்கள் அந்த பாம்பினால் கடிப்பட்டார்கள். பிலிப்பு பயப்படவில்லை. ஒவ்வொரு மரித்த வீடுகளிலும் போய் ஜெபம் பண்ணி, நசரேயனா இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் எழுப்பப்படட்டும். கர்த்தருடைய கிருபை அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பினது. அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது. இதை அறிந்த ரோம தளபதி வந்தான். புதிய ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து விட்டானே, இந்த பிலிப்பு அவனை உயிரோடு பிடித்தான், மரண தண்டனை விதித்தான். என்ன செய்தார்களாம் தெரியுமா? அவனுடைய காலுக்குள்ள ஈட்டி எடுத்து துளைத்து அந்த ஈட்டி வழியாக ஒரு கயிறை கட்டி, அடுத்த கால் வழியாக ஒரு ஈட்டியை செலுத்தி அந்த காலை குடைந்து அதுக்கு வழியாக ஒரு கயிறை கட்டி தலைகீழாக அந்த கயிறிலே தொங்க விட்டார்கள். மாம்சம் கிழிந்தது, இரத்தம் ஒழுகினது. அவரோ சிரித்த முகமாய் இருந்தார். ஏன் சிரித்த முகமாய் இருக்கிறாய்? அவர் சொன்னார், என் காலில் துளையிடும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், பயப்படாதேன்னு சொன்னார். நீங்க காலை துளையிடும்போது எனக்கு எந்த வலியும் தெரியல, வருத்தமும் தெரியவில்லை. ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக போறேன். அவரை தலைகீழாக கொண்டு தூக்கி கொள்ளும் போது ஒரு சத்தமும் கோழை சத்தமும் போடவில்லை. அவர் மரிக்காததை கண்டு அந்த ரோம தளபதி, கல்லெறிந்து கொண்டு கொன்று விடுங்கள், இவன் தொங்கிக் கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவரை கல்லெறிந்து கொண்டார்களாம். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்றார். மரணத்தை ஜெயமாய் வழங்கினார். ஒவ்வொரு சீஷருடைய வாழ்க்கையை படிக்கும்போது ஒவ்வொரு தேசத்துக்கு தங்களுடைய இரத்தத்தை விதையாய் ஊன்றினார்கள். கோதுமை மணி விதைக்கும் போது அது நூறத்தனையான பலன் தரும். அவருக்கு மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அதில் 2 பெண்கள் நாங்கள் திருமணம் ஆகாமலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஒரு பெண் திருமணம் செய்து ஊழியம் செய்தாள். அவருடைய மனைவி தன்னுடைய கணவன் உயிரோடு கல்லெறிந்து கொல்லப்படுகிற காட்சியை கண்டாள். விசுவாசத்திலே பலப்பட்டாள். இந்த குடும்பமெல்லாம் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தது. இந்த பிலிப்பியனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது சபிக்கப்பட்ட பெத்சைதா, அதிலிருந்து அந்த சாபத்தை முறிக்கும்படி ஒரு தேவனுடைய தாசனை எழுப்பினதையும், எப்படி விக்கிரங்களை கண்டு சர்ப்பத்தை வழிபடுவதை பார்த்து அவர் ஆவிக்குள்ளே வைராக்கியம் கொண்டார் என்பதை குறித்து வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு சவாலாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று. இது ஒரு பின்மாறி காலம். அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் தான், ஆண்டவருக்காக நீங்கள் எதையாகிலும் செய்ய விரும்பிதான் ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. அங்கங்க ஓடி நீங்க இரத்த சாட்சியா மறிக்கிறத பார்க்கலாம். ஒரு 10 பேரை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. 10 பேரை ரட்சிப்புகளை வழி நடத்துங்க. உங்க இனத்தவரில் ரட்சிக்கப்படாதவங்க 10 பேரை பைபிளில் எழுதி வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் காணப்படணும். உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படணும்.